ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கணேதி சீரியலோட ப்ரோமோ பற்றி தான் இந்த ஒரு கிளிப்பை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கணேதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து காவேரியுடைய பிறந்தநாளை வந்து காவேரி வீட்டில் வந்து அவங்க கூட வந்து விஜயும் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து கொண்டாடி முடிச்சாங்க. அடுத்த நாள் வந்து அம்மும் காவேரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி வர்றாங்க. காவேரி ஒர்க் பண்ணுற ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து காவேரிக்கு வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் 2-3 நாளாகவே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன் காவேரி அப்படிங்கிறாங்க. அது கூட காவேரி சொல்கிறாங்க, என்ன மேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பிரின்சிபல் சொல்கிறாங்க, இப்போ போனால் இல்லை காவேரி உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு குழந்தை மேலே மட்டும்தான் வந்து நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கிறதாவும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை மேம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிரின்சிபல் சொல்கிறாங்க, நான் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா விசாரிக்காமல் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன் காவேரி. நான் இதை பற்றி 2-3 டீச்சர்ஸ் கிட்ட கூட வந்து கேட்டுட்டேன். அவங்களும் இப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுறதா வந்து சொன்னாங்க. இங்கே பாருங்கள் காவேரி, ஆஸ் ஏ டீச்சராக வந்து நாம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஒரு கிளாஸில் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்போ வந்து ஆனால் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் வந்து நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கிறதும் மற்ற பேரண்ட்ஸ் இருந்து தெரிய வந்தால் அது வந்து நல்லாவே இருக்காது காவேரி. ஒரு டீச்சர் ஆன மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து எப்படி வந்து டீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைய வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காவேரியும் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ்க்கு போயிடுறாங்க. பிரின்சிபல் மேம் சொன்னதே வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. கிளாஸில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட அம்மாக்கிட்ட வந்து நான் வந்து ரொம்பவும் கேரிங்காக இருக்கிறது பிரின்சிபலே சொல்கிறாங்களே, நான் எனக்கே வந்து தெரியாமல் வந்து ரொம்பவும் அட்டாச் ஆகிட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரின்சிபல் இவ்வளோ வந்து தூரம் வந்து சொல்கிறதுக்காகவே வந்து இனிமேல் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து அம்முக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கிறாங்க காவேரியும். அடுத்து வந்து அம்முக்கிட்ட வந்து காவேரி வந்து கிளாஸ்க்கு வந்ததும் ரொம்பவும் அட்டாச் ஆகாமல் வந்து சரியாகவே பேசாமையும் எப்பவும் அம்மு கூட தான் வந்து காவேரி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி கூட அம்மு கூட சேர்ந்து சாப்பிடாம கூட தனியாக வந்து சாப்பிட சொல்லிட்டாங்க. அம்முவையும் திட்டுறாங்க. அடுத்து வந்து கிளாஸ் முடிஞ்சதும் அம்மு வந்து வீட்டுக்கு போகாமல் வந்து காவேரிக்காக வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஏன்னா வந்து காலையிலே வந்து விஜய் கிட்ட வந்து அம்மு வந்து நான் மிஸ் கூட போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அம்மு வந்து காவேரி கிட்ட வந்து பேசாமே மிஸ் பண்ணுறாங்க. காவேரியை பார்த்து தான் அம்மு வந்து போகலாமா மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உடனே வந்து காவேரி கேட்குறாங்க, நீ எங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அம்மு சொல்கிறாங்க, உங்கள் கூட தான் உங்கள் வீட்டுக்கு வரேன் மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க, அம்மு அன்றைக்கி தான் ஏதோ வந்து 2 நாள் லீவுன்னு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து என் பர்த்டேன்னு வந்தேன். இன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து வரேன்னு சொல்கிறேன். உனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குல்ல, அதை போய் வந்து உங்கள் வீட்டில் ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு அம்மு, உன்னை கூட்டிகிட்டு போக வந்து உங்கள் அப்பா வருவார், நீ உங்கள் அப்பா கூட போய் வந்து சமத்தான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து காவேரி வந்து சொல்லிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மு வந்து விஜய்க்கு வந்து கூட்டிகிட்டு போவார்னு சொல்லி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யாரோ ஒரு முகம் தெரியாத ஆள் வந்து காரில் வந்து அம்மு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. அடுத்த வந்து விஜயும் இங்கே வீட்டில் வந்து இருக்காரு. அப்போ வந்து விஜயோட சித்தி வந்து சொல்கிறாங்க, அம்மு வந்து ஸ்கூலில் இருந்து நீ கூட்டிகிட்டு வர போகலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, அவள் வந்து ஈவினிங் வந்து காவேரி கூட வந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு வந்து சொன்னால் அதான் வந்து நான் போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வீட்டுக்கு தான் வந்து அம்மு இருக்கான்னு சொல்லி வந்து அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே வந்து வீட்டுக்கு போய் வந்து பார்த்தா, மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.